இன்னைக்கு நல்ல காரசாரமான கோழி வடை சட்டி சோறு ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி அரைச்சுக்கோங்க. அதுல சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள், கறி மசாலா, சிகப்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், லாஸ்ட்ல உப்பு ஆட் பண்ணி நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் மிக்ஸை நம்ம 30 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். அப்போதான் அதோட மசாலா சிக்கனில் ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை அப்படியே சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா 2 இல்லைன்னா 3 ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 4 இல்லைன்னா 5 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஊற வச்சு ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக அரைவேக்காடாக வெந்திருக்கணும். வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தென் அதே பேனில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் உருகுனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச ரைஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலரி விடுங்க. அந்த ஹீட்டில் அந்த மசாலாலாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான், கோழி வடை சட்டி சோறு ரெடி. ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். காரசாரமாக செம்மையாக இருக்கும். பிரியாணி பிடிச்சவங்களுக்கும் காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.